இந்த எட்டுக்கால் பூச்சியை பார்த்தீங்களா? தனக்கான வீட்டை எவ்வளவு அழகா கட்டிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அது ரொம்ப கஷ்டப்பட்டாலும், போக போக அதனோட விடாமுயற்சியாலையும், அழகான தனக்கு தேவைப்படி வீட்டையும் கட்டிக்குதுங்க வெற்றிகரமா. இந்த மாதிரி தாங்க நம்முடைய செயல்களும், முயற்சிகளும். புதுசா நாம ஒரு செயலை செய்ய நினைக்கும்போது, ஆரம்பத்துல நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். பொறுமையா, விடாமுயற்சியா, அதற்கான வழிமுறைகளோடு நம்ம செய்யும்போது, கண்டிப்பா நம்ப வெற்றி இலக்கையும் அடைய முடியும். நன்றி. இன்றைய காலகட்டத்தில் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் வாழ்க்கை அதிகமாயிட்டிருக்கு. தனி வீடுகளில் இருந்தாலுமே நம்ம அக்கம் பக்கத்தில் அதிகமாக பழகிறதில்ல. யார் இருக்காங்க, அவங்களுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. அதனால் ஒரு ஆபத்து காலங்களையோ ஒரு அவசர காலங்களில் கூட நம்மளால் யாரை அணுகிறதுங்கிறதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அக்கம் பக்கத்தில் நம்ம குழந்தைங்க அதிகமாக பழகாததால் அவங்களுக்கு சோஷியல் பிஹேவியருமே கற்றுக்க வேண்டிய சூழலில் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய நெய்பர்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுப்போம். அவங்க நமக்கேற்றவங்களாக இருந்தால் அவங்களோட நல்ல விதமாக ஒரு உறவையும் நம்ம வளர்த்துக்கலாம். நன்றி.